CPC 10th Maths Chapter 9.1 15th Sum இப்போ பார்க்க போகிறோம். ரோட்டில் ஒரு டவர் இருக்குது. டவர் மேலே ஒருத்தர் நின்று பார்த்துட்ருக்காரு. அவர் எப்படி நிற்கிறாருன்னா ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவருடைய ஐவிக்கும் அவர் நிற்கிறதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ ஒரு கார் டவரை பார்த்து வருது. அவர் கொஞ்சம் குனிஞ்சு அந்த காரை பார்க்குறாரு. அவரோட ஐசைட்டை ஸ்ட்ரைட்டாக பார்த்ததுலேருந்து 30 டிகிரி இறக்கி அந்த காரை பார்க்குறாரு. இப்போ அந்த கார் வந்து டிங்கிற பாயிண்டில் இருக்குது. ஒரு 6 செகண்டில் அந்த கார் வந்து டிங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுது. திரும்ப அவருடைய ஐசைட்டை ஸ்ட்ரைட்டாக பார்த்ததுலேருந்து 60 டிகிரி கீழே இறக்கி அந்த காரை பார்க்குறாரு. இப்போ இந்த கார் சிங்கிற பாயிண்டில் இருக்குது. இந்த கார் சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபுட் ஆஃப் தி டவர் பிங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம். அந்த டிராயிங்கில் டிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டவரோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். ஆங்கிள் EAD = 30 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் ADB = 30 டிகிரி. ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி EAC வந்து 60 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் ACBயும் 60 டிகிரி தான். சேம் தான். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிலேருந்து சிக்கு கார் போகல, அதை நம்ம தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். D to C உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய். காரோட ஸ்பீடு வந்து நம்ம கேன்னு எடுத்திருக்கோம். டைம் வந்து T1 எடுத்திருக்கோம். டைம் நமக்கு தெரியும் 6 செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ஒய் = K × T1, அதாவது 6K. ஒய் = 6K. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து C to B கார் ட்ராவல் பண்ணுற அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். C to B வந்து டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஸ்பீடு வந்து கே தான், அந்த சேம் ஸ்பீடு தான். டைம் வந்து நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம், எக்ஸ் = K × T. இப்போ நம்ம வந்து இப்போது எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கலாம். ஏபிசியில் ஆங்கிள் ACB வந்து 60 டிகிரி. அதை நம்ம வந்து tan 60 எடுத்துக்கலாம். ஏன்னா tan θ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ tan 60 h/x. இப்போ நம்ம tan 60ஓட வேல்யூ தெரியும் நமக்கு √3. இப்போ √3 h/x. இப்போ h இங்கே வச்சுட்டு எக்ஸை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா h = √3x. இப்போ வந்து h √3x. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ h √3 × 6K. இப்போ வந்து இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ABD எடுத்துக்கலாம். ABDயில் ஆங்கிள் ADB = 30 டிகிரி. இதை வந்து நம்ம tan 30 எடுத்துக்கலாம். tan 30 எடுக்கிறப்போ ஆப்போசிட் சைடு வந்து h, அட்ஜசன்ட் சைடு வந்து x + y. அப்போ tan 30 h/x + y. tan 30 வேல்யூ நமக்கு தெரியும் 1/√3. h/x + y. x வேல்யூ தெரியும் நமக்கு K × T. y வேல்யூ தெரியும் நமக்கு 6 × K. இப்போ நம்ம வந்து இப்போது h அந்த பக்கம் வச்சுட்டு K × T + 6 × K வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா K × T + 6 × K /√3 = h. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் தான். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது √3 × K × T = K × 6 × K × T + 6 × K /√3 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம √3 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா √3 × √3 × K × T = K × T + 6 × K அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து √3 மல்டிப்ளை பண்ணால் 3. ஸோ 3K × T = K × T + 6 × K. இப்போ இந்த K × T இந்த ஒரு ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 3K × T - K × T = 6 × K. இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து 2KTன்னு கிடைக்குது. 2 × K × Tன்னு கிடைக்கிது = 6K. இப்போ வந்து T இந்த பக்கம் வச்சுட்டு 2K ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம்.
அப்போ t ஈக்குவல் டு 6k/2k. இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது t ஈக்குவல் டு 3 கிடைக்குது. t ஈக்குவல் டு 3 செகண்ட். டைம் டேக்கன் பை தி கார் ஃப்ரம் பாயிண்ட் C to foot of the tower ஈக்குவல் டு 3 செகண்ட். இதான் நமக்கு ஆன்சர்.